ஹலோ ஃபுட்டீஸ், இன்றைக்கி ஒரு டயட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹை ப்ரோட்டீன் சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 4 தக்காளியை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். நான் பண்ணுறது எல்லாமே 4 பேருக்கு உண்டான அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு கடாயில் சீரகம், கசூரி மேத்தி தாளித்து அரைச்ச பேஸ்ட்டையும் அதில் போட்டு 2 பச்சை மிளகையும் கீரி ஆட் பண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், உப்பும் போட்டு ஆட் பண்ணி அதுலேயே கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஆட் பண்ணி கலந்து அதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோளை மசாலாவும் சாட் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையே ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி மத்தோ இல்லை கரண்டியை வச்சு இடிச்சு இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கறி சேர்ந்து வரும். ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க விட்டு கசூரி மேத்தியும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி ரெடி. பொடியாக நறுக்கின வெங்காயம், கேரட்டையும் தூவி ஈவினிங் சுண்டலை கூட அதை சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். டாடா பாய்.